உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. டெல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால். துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா வணக்கம், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். டெல்லி முதல்வர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் சற்று நேரத்துக்கு முன்பு ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த ராஜினாமா கடிதத்தை டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனாவை சந்தித்து, ஆளுநர் மாளிகையை சந்தித்து தற்போது தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். இவருடன் கேபினெட் அமைச்சரவை குழு உறுப்பினர்களும் அங்கே வந்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக இன்றைய தினம் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் இறுதியாக அதிஷி, டெல்லி மாநில அமைச்சராக இருந்த அதிஷியை முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இவர் தற்போது ஆட்சி அமைப்பு கூறி ஆளுநரிடம் கேட்டிருக்கிறார். இது குறித்து இன்னும் முடிவை ஆளுநர் தரப்பு இன்னும் வெளியே விடப்படவில்லை. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட 3வது முறையாக 2020ஆம் ஆண்டில் ஆம் ஆத்மி கட்சி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற நிலையில் 3வது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார். மதுபான கொள்கை வழக்கில் திகார் சிறையில் இருந்த பல மாதங்கள் அவர் இருந்த நிலையில் ஜாமீனில் சில நாட்களுக்கு முன் வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிடுகிறார். நான் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன், மீண்டும் மக்களிடம் சென்று நான் நேர்மை உள்ளவன் என்று நிரூபித்து அதற்கு பிறகுதான் இந்த நாற்காலியில் உட்காருவேன், அது வரைக்கும் இதை நான் தொட மாட்டேன் என்ற ஒரு பெரிதளவில் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களில் நான் ராஜினாமா செய்வேன் என அறிவித்திருந்தார். மேலும் எதிர்கட்சி தரப்பில் இவருக்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகள், ஜாமீன் கொடுத்திருந்தாலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் கொடுத்திருந்தார்கள். அதாவது முதல்வர் அலுவலகம் செல்லக்கூடாது, அரசு கோப்புகளில் இவர் கையெழுத்திடக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் இதன் காரணமாக தான் இவர் ராஜினாமா செய்கிறார். இதன் மூலம் இவர் அனுதாப அலையை தேட முயற்சித்தாலும் இது பலிக்காது என பாஜக தரப்பு ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. டெல்லிக்கு சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் வர இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் இருக்கும் சூழலில் இந்த ஒரு திடீர் அரசியல் மாற்றம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சட்டமன்ற தேர்தல் அடுத்த தேர்தல் அறிவிப்பு வரை அதிஷியே முதல்வராக தொடர்வார் என ஆம் ஆத்மி கட்சி திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. ஆட்சி அமைப்பு கோரி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆளுநர் ஒப்புதலுக்கு பிறகு அமைச்சரவை மாற்றங்கள் நடைபெறும். மேலும் டெல்லி சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் செப்டம்பர் 26, 27 கூடுகிறது. அதில் நம்பிக்கை வாக்கெடுப்பும் நடைபெற இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.